இப்ப நம்ம வந்து யார் வேணாலுமே வந்து இந்த ஃபீடு கம்பெனி ஆரம்பிச்சிட முடியாது இல்லைங்களா? சோ அது எப்படி நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா இல்ல? இது எல்லாரும் பண்ணலாம். ஆனா ப்ராப்பரா பண்ணோம்னா நம்ம கத்துக்கிட்டு பண்றதுதான் நல்லா இருக்கும். லாங் டைம் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு, ஃப்ளோவா போயிட்டு இருக்கும். இதுக்கு வந்து நியூட்ரிஷன் ஒரு படிக்கணும். படிச்சுன்னா நல்லா இருக்கும். நல்ல நம்மளோட ஃபீடு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம நியூட்ரிஷன் படிக்கணும். எந்த மெட்டீரியல்ல என்ன புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அந்த கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஃபீடு வந்து நம்ம பால் இன்க்ரீஸ் பண்றோம், எஸ்என்எஃப் இன்க்ரீஸ் பண்றோம், மாடு ஹெல்த்தா இருக்கிறதுக்கும் இதுக்கு கத்துக்கிட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் போக்கஸ் பண்ணி அது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்துக்கும் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 25 மூட்டையில தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஒரு 250 மூட்டை வரையும் ஒரு நாளைக்கே சேல் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அந்த அளவுக்கு கம்பெனியும் பெருசு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஒரு மூட்டை 2 மூட்டை கேட்கறவங்களுக்கு பார்சல் டிரான்ஸ்போர்ட் மூலமா பார்சல் போட்டுருவோம். அதே வந்து ஒரு பல்க் குவான்டிட்டி எடுக்கிறாங்க, ஒரு 40 to 50 60 அப்படி போகும்போது ஒரு 250 மூட்டை வரையும் நம்ம ஓன் வெஹிக்கிள் இருக்கு. ஓன் வெஹிக்கிள் நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அவங்களோட இடத்துக்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஆட்டுக்கு 2 விதமா பண்றோம். பக்ரீத் ஆட்டுக்குன்னு ஒண்ணு, கடா குட்டிக்காவும் ஒண்ணு பண்றோம். அதே மாதிரி பெட்டை ஆட்டுக்காவும் ஒண்ணு பண்றோம். பக்ரீத் ஆட்டுக்கு வந்து கலதானியம் எல்லாமே கலக்குறோம். புரோட்டீன் வந்து தானியத்துல இருக்கு. அதனால ஒரு ட்ரை ஃபீடா உங்களுக்கு எடுக்கும்போது, உங்களுக்கு சீடா எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் growth அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் முழுசாவே தானியமாவே கொடுக்குறோம். நம்ம புரோட்டீன் அதிகமா இருக்கிற பருப்பு ஐட்டம் எல்லாமே அதுல கலந்துருக்கனால உங்களுக்கு மாசத்துக்கு 5 கிலோ சாலிடா ஏற அளவுக்கு நம்ம புரோட்டீன் இது பண்ணி கொடுக்குறோம். ஃபீட் ரெடி பண்ணி தரோம். என்னென்ன அதுல மிக்ஸ் பண்ணுவீங்க? நம்மளுக்கு வந்து பிஞ்சு சுண்டல், பருத்தி குட்டை, பீன்ஸ் விதை, பருப்பு, பாசி பருப்பு, உளுந்தம் பருப்பு, பட்டாணி, துவரம் பருப்பு, துவரம் நொய், வெள்ளை துவரை, உளுந்தம் பொட்டு, அதுக்கப்புறம் வந்து பெல்லட்டு. கம்பல்சரி இப்ப நீங்க 5 கிலோன்னு சொல்றீங்க, கம்பல்சரி 5 கிலோ வெயிட் ஏறுங்களா? கம்பல்சரியா நாங்க சொல்ற அளவுக்கு நீங்க போடணும். அதே மாதிரி நீங்களும் ப்ராப்பரா வளர்த்தணும். அதே மாதிரி மதிய டைம்ல உங்களுக்கு